அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதிகாரத்தில் 1-10 வரையிலும் 13ஆம் வசனத்தை மாத்திரம் இந்த நாளிலே தியானித்துவிட்டு மற்ற வசனங்களை அடுத்த நாளிலே நாம் தியானிக்கலாம். இந்த அதிகாரத்தில் பொறாமையை பெற்றுத்தருகிற பதவிகள் என்கிற தலைப்பிலே முதல் செய்தியை நாம் கற்றுக்கொள்ளலாம். இதற்கு முந்தின அதிகாரத்தில் தரியு ராஜா தன்னுடைய 62வது வயதில் இந்த பாபிலோன் தேசத்துக்கு ராஜாவாக அவன் மாற்றப்படுகிறான். அவன் மேதியனாக இருக்கிறான். பெர்சிய அரசனாகிய கோரேசு அவனுக்கு இந்த காரியத்தை அவனுக்கு அனுமதிக்கிறான். இப்போ இந்த தரியு ராஜா தன்னுடைய தேசத்தில் ஒரு 120 தேசாதிபதிகளை நியமித்து அவங்களுக்கு மேலே 3 பிரதானிகளை நியமிக்கிறான். அதில் ஒரு ஆள் தானியேலாக இருக்கிறார். தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாக இருக்கிறான். அப்படின்னா அர்த்தம் என்ன? தரியுவுக்கு அடுத்தபடியாக இங்கே தானியேல் உயர்த்தப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பெல்சாத்சாராவது நீ தேசத்தில் 3வது ஆளாக இருப்பான்னு சொன்னால் பிரகடனப்படுத்தி ராத்திரிக்குள்ளாக பெல்சாத்சார் மரித்து போனால் பதவி தானியேலுக்கு கைகூடி வரல. ஆனால் இங்கே இவனுக்குள்ளாக ஒரு தேவ ஆவி இருப்பதை கண்டு கொண்டபடியினால தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையினால் அவனை ராஜ்ய முழுமைக்குமே அதிகாரியாக ஏற்படுத்துகிறதற்கு ராஜா நினைத்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் தேசாதிபதிகளுக்கும் அங்கே இருக்கக்கூடிய மற்ற 2 பிரதானிகளுக்கும் இவன் மேலே ஒரு பெரிய பொறாமை வருது. என்ன பொறாமை வருதுன்னா 13ஆம் வசனத்தில் சொல்கிறாங்க, அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைபிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினமும் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார். அதாவது கிமு 605 கிட்டத்தட்ட 16 வயதுக்குட்பட்ட வாலிபனாக சிறைபிடிக்கப்பட்டு வந்த தானியேலுக்கு இப்போ இது கிமு 539க்கு பிறகு கோரேஸ் யூதேயாவில் உள்ள ஜனங்களை எல்லாம் சிறைபிடித்து வந்த ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி யாரெல்லாம் தேசத்துக்கு போகணுமோ தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க நீ அனுப்பினதற்கு பின்பாக நடக்கிற சம்பவம். கிட்டத்தட்ட 80 வயதுகள் ஆன பின்பும் கூட அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் வகித்த பதவிகள் அத்தனையாக இருந்த போதிலும் கூட அவனை குறித்து சொல்லுகிறார்கள் சிறைபிடிக்கப்பட்டவன் என்று சொல்லி. தானியேலை பார்த்து 80 வயசானாலும் சிறைபிடிக்கப்பட்டவன், யூதேயா தேசத்தின் புத்திரர், இவன் ஒரு சிறிய நாட்டினுடைய ஒரு மகன்தான் அப்படின்னு சொல்லி அவர்கள் இத்தனையாக தானியேலை குறித்து அந்நியன், யூதேயா தேசத்தை சேர்ந்தவன், புற நாட்டை சேர்ந்தவன் என்று புறநாட்டை சேர்ந்த அந்த மேதி அரசனிடத்திலேயே குற்றப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி உலகம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை பார்த்து இவர்கள் அந்நிய தேசத்துக்கு சொந்தக்காரர்கள், அந்த தேசத்தில் தான் இந்த கடவுளை வழிபடுகிறார்கள், இவர்கள் இங்கே இருந்து கொண்டு வழிபடுகிறார்கள், இவர்கள் அந்நியர்கள், இவர்கள் சிறுபான்மையினர் என்று சொல்லி எல்லாம் இன்றைக்கி உலகம் காரியங்களை சொல்லுகிறது. இவர்கள் இந்த தேசத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லுது. உண்மைதான். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நாம் வரப்போகிறத நாடுகிறோம் என்று வேதம் நம்மை தைரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆபிரகாமே சொல்லிட்டார், நாங்கள் அந்நியரும் பரதேசிகளும் தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஆகவே இன்றைக்கு உலகம் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து சொன்னால் எத்தனை வருஷமும் இந்த தேசத்தில் வாழ்ந்து இப்படிப்பட்ட காரியங்களை சொன்னாலும் அதை குறித்து கவலை இல்லை. இங்கே என்ன சத்தியங்கள் இங்கே நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார்னு சொன்னால், இவர்கள் தானியேலை பார்க்கும் பொழுது நமக்கு மேலே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துக்கு உயர்ந்துட்டானே. இன்றைக்கி உலகம் அவர்களுக்கு நம்ம கீழே இருந்தோன்னா அவங்க நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக உதவி செய்வாங்க, கெடுதல் செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் ஒருபடி மேலே வளர்ந்துட்டோன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளாக ஒரு பொறாமை உருவாக்க ஆரம்பித்து விடும். பொறாமை ஏன் உருவாகுதுன்னா, இது அந்த பொல்லாங்கனாகிய அந்த பிசாசானவன், உங்களுடைய ஆதி பிதா அந்த பொய்யன், அவனுக்குள்ளாக உருவான பாவத்தை அவன் ஜனங்களுக்குள்ளாக கடத்தி விடக்கூடியவனாக இருக்கிறான். அவன் ஆண்டவருக்கு மேலாக தன்னுடைய ஸ்தானத்தை உயர்த்தணும், ஆண்டவரை போல மாறணும்னு சொல்லி நினைத்த பொழுது ஆண்டவர் அவனை கீழே தள்ளி மனுஷனை அவருடைய சாயலின்படியே அவருடைய ரூபத்தின்படியே உண்டாக்கிறது மாத்திரமல்ல,
அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்த நம்மை அவர் உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட அமர வைத்தபடியினால் அவனுக்கு நம்மை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்குள்ளாக ஒரு பொறாமை உருவாகக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் முதல் தம்பதியர்களுக்கு பிறந்த காயினையும் ஆபேலையும் பார்க்கிறான். ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்த உடனே காயினை தூண்டி விடுகிறான். பொறாமை, உன் சகோதரன் உன்னை விட மேலா போயிட்டான், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் ஆண்டவர் அங்கீகரித்து விட்டார் என்று சொல்லும் பொழுது அந்த பொறாமை நிமித்தமாக முதல் பிறந்த அந்த குழந்தைகள் மத்தியிலே அங்கு ஒரு கொலை நடத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். காயின் தனிமையாக இருக்கையில் ஆபேலை கொன்று போட்டு விட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த பொறாமையை பெற்று தருகின்ற இந்த அங்கீகரிப்புகள் பதவிகளை குறித்து தான் நம்ம இங்கே கற்றுக்கொள்ள போகிறோம். இன்றைக்கி இந்த உலகத்தில் மற்றவர்கள் நமக்கு நிறைய நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நாமும் மற்றவர்கள் மேலே இந்த பொறாமையை காட்டாதபடி வாழ்கிறதற்காக நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இங்கே தானியேலுடைய வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது இந்த பொறாமை நிமித்தமாக காயின் ஆபேலை எப்படி கொன்றானோ அதே போல் தானியேலுடைய கதையை முடிச்சிடணும், அவனை கொன்று போட்டு விட வேண்டும் என்கிற எண்ணத்தில் தான் இவர்கள் அப்படியே பார்க்குறாங்க. வேறு எந்த காரியத்திலையும் குற்றம் சாட்ட முடியலை. அந்த செய்தியை நாளைக்கு பார்க்கலாம். அவன் மேலே சுமத்த யாதொரு குற்றமும் காணப்படலைன்னு சொல்லி 4ஆம் வசனம் சொல்லு. அதனால் அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் இவனை குற்றப்படுத்திடலாம்ப்பா, ஈஸியாக இவனை மாட்டி விட்டுலான்னு சொல்லி சதி செய்து ராஜாவின் இடத்துல வந்து, ராஜாவே 30 நாள் வரையிலும் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தேவனையும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்படி விண்ணப்பம் பண்ணால் அவங்கள சிங்கக்கவியில் போடணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை சொல்லி அதை யாரெல்லாம் ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எல்லா பிரதானிகள், தேசாதிபதிகள், பிரபுக்கள், மந்திரிமார்கள், தலைவர்கள் எல்லாரும் ஆலோசனை பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது தரிவே நினைக்கிறான், ஒருவேளை தானியேலும் சேர்ந்து தான் ஆலோசனை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி 9ஆம் வசனத்தில் ராஜாவாகிய தரு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். 30 நாள் வரையிலும் வேறு எந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது, யாரிடத்திலும் விண்ணப்பம் செய்யக்கூடாது, ராஜாவை மட்டும் வழிபட்டு கொண்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா கண்டுபிடிக்கப்பட்டால் அவங்க சிங்கக்கவியில் போடப்பட்டு அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அவர்கள் இந்த தேசத்தில் இராதபடி அறுப்புண்டு போகிற அளவிற்கு பொறாமை அத்தனை வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் குற்றம் கண்டுபிடிக்க முடியாத போது இப்படி செய்து விடுகிறதை பார்க்கிறோம். பொறாமைகளை நம்மால் தடுத்து நிறுத்த முடியாது. பொறாமைப்படுவோரால் கடமைகளில் குற்றம் சாட்ட முடியாதபடி நடக்க வேண்டியது நம்முடைய வேலை. நமது ஆன்மீக ஒழுக்கங்களை பெரிய குற்றச்சாட்டாக்கி கூறினாலும் தேவனால் அது உண்மை என்று நம்ம ஆண்டவர் நமக்கு நிரூபித்து காட்ட முடியும். பணம், பொருள், நடக்கை போன்ற அனைத்து காரியங்களிலும் மன உண்மையாக இருக்கிறதற்கு நம்ம முயற்சிக்கணும். குற்றம் சாட்ட முயல்கிறவர்கள் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து குற்றம் சாட்டதான் செய்வார்கள். ஆனால் தேவனோ அவர்களை எதிர்கொள்ளுவார். நாம் தைரியமாக முன்னேற வேண்டும். தானியேலுடைய வாழ்வு இதற்காக ஒரு அறைகூவலாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதே போல் மற்றவர்கள் எப்படி நமக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ, பொறாமப்படக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ, அதே போல் நாமும் மற்றவர்கள் மேலே பொறாமைப்படாமல் இருக்கும்படியாக வேதத்தில் அநேக வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. நீதிமொழிகள் 14:30 பின்பகுதி சொல்லுது, பொறாமையோ எலும்புருக்கி என்று சொல்லுகிறது. அதே போல் நீதிமொழிகள் 27:4 பின்பகுதி சொல்லுகிறது, பொறாமையோ வென்றால் அதற்கு முன் நிற்கத்தக்கவன் யார், கொலை செய்கிற அளவிற்கு துடிக்குது. எப்படி சாத்தான் காயினை எழுப்பி ஆபேலை கொன்றானோ அதே போல தான் இங்கே தானியேலை காலி பண்ணுகிறதற்கு பிரதானிகளும் தேசாதிபதிகளும் திட்டம் தீட்டி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல் மத்தேயு 27:17 பொறாமையினாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள், இயேசுவை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:9 யோசேப்பை அவனுடைய கோத்திர பிதாக்கள் பொறாமை கொண்டு யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படி விற்று போட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு பலவர்ண அங்கி நிமித்தமாக அவன் மேலே பொறாமை கொண்டு கூட பிறந்த சகோதரர்களை அவனை பகைக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:45 யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது
ஒருத்தன் கூட்டம் நடத்துகிறார், பவுல் கூட்டம் நடத்துகிறார். அந்த கூட்டத்துக்கு கொஞ்சம் ஜனங்கள் வந்துட்டாங்க. ஆள் வந்த உடனேயே பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாக பேசி விரோதித்து தூஷித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே போல ரோமர் 1:29 பின்பகுதியில் பொறாமையினால அவர்கள் நிறைந்தவர் இருக்கிறபடினால சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ரோமர் 13:13 களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குத்தத்தமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் பொறாமைப்பட்டு அழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நாமும் அந்த பொறாமை என்கிற காரியத்தை சாத்தான் வல்லமையாக பயன்படுத்துகிற அந்த விஷ ஆயுதத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்காமல் இருக்கணும்னு சொல்லி வாழ்கிறதற்கு வேதம் நம்மை அழைக்கிறது. 1 கொரிந்தியர் 3:3 பொறாமையையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா என்று கொரிந்து சபைக்கு பவுல் எழுதுகிறார். பொறாமை வாக்குவாதம் பேதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஆவிக்குரியவர்கள் அல்ல, மாம்சத்துக்குரியவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:26 வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபமூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். பொறாமை செய்யக்கூட கலாத்திய சபைக்கு அவர் எழுதுகிறார். யாக்கோபு எழுதும்போது சொல்லுகிறார் 15ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம், உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியம் அந்த பொறாமையை வைக்காம விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனங்களுக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகலவித துர்ச்செய்கைகளும் உண்டு என்று சொல்லி இன்றைக்கு பொறாமையினால் வரக்கூடிய தாக்குதல்களை குறித்து இந்த அதிகாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். தானியேலுடைய வாழ்க்கையில் அவன் வகித்த பகுதவி அவனுக்கு பொறாமையை பெற்றுத்தந்தது. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவன் உயர்த்தப்பட்ட பொழுது அத்தனையாய் மற்றவர்கள் அவன் மேலே பொறாமைப்படுகிறதற்கு அவன் ஆளாக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய உயர்வுகள் அநேக நேரங்களில் அவர்களுக்கு தாழ்ந்திருந்தால் உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். உயர்த்தப்பட்டோன்னு சொன்னால் உலகம் பகைக்க தான் செய்யும். நாம் உலகத்தார் அல்லாதபடினாலே உலகம் நம்மை பகைக்கும். சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம் அந்த பொறாமை. அதை நம்மளும் ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்ளாதபடி, மற்றவர்கள் நமக்கு மேலாக உயர்த்தப்படும் பொழுது, ஒரு காரியத்தில் அவர்கள் நம்மை விட சிறந்து விளங்கும் பொழுது சத்தியத்தை அநியாயத்தில் அடக்கி வைக்காமல் நம்ம உண்மையாக அவர்களை புகழ்ந்து அவர்களை நாம் என்கரேஜ் பண்ணுகிறதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பொறாமை கொள்ளாத ஒரு வாழ்க்கை, அது மாம்சீக வாழ்க்கை. பொறாமை கொள்ளுகிற வாழ்க்கை. நம்ம ஆவிக்குரியவர்கள் என்று அழைக்கப்படுகிற நம்ம ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் பொறாமை கொள்ளாதபடி நாம் வாழ்கிறதற்கு முயற்சிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியா. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்று நிரப்பும் உந்தன் ஆவியா.